கைவிடப்பட்டு இருக்கிறீர்களா? உமக்கு நன்றி. ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஆகாரே நான் உன் கண்ணீரை காண்கிற தேவன், நான் உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன். அவர் சொல்றாரு, அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு அவர் மனமிறங்க கூடுமானா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுரிகாரத்தை நமக்கு கொடுத்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் அவருடைய மகள்களாய் அவர் நம்மை மாற்றி இருக்கும் போது அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு அவர் மனமிறங்க கூடுமானா அவருடைய சொந்த பிள்ளைகளாகிய நமக்கு அவர் மனம் இறங்குவது அதிக நிச்சயம். உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பது அதிக நிச்சயம். உங்கள் கதறல்களை அவர் கேட்கிறது அதிக நிச்சயம். அவர்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறது அதிக நிச்சயம். அவர் கண்கள் அவர் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புது பாட்டு நான் சொல்லி தர போகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் பாட போகிறோம். கண்களை நான் மூடி, கண்களை நான் மூடி உம்மை பார்க்கும் போது, உம்மை பார்க்கும் போது என் கண்ணீர் கவலை எல்லாம் எங்கோ மறைந்திடுதே. என் கண்ணீர் கவலை எல்லாம் எங்கோ மறைந்திடுதே. கைகளை உயர்த்தி, கைகளை நான் உயர்த்தி ஆராதிக்கும் போது என் பார சுமைகள் எல்லாம் எங்கோ பறந்திடுதே. கைகளை உயர்த்தி, கைகளை நான் உயர்த்தி ஆராதிக்கும் போது என் பார சுமைகள் எல்லாம் எங்கோ பறந்திடுதே. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி மனுஷனை பார்க்க முடியுமா? இப்ப எல்லாம் கண்ணை திறந்து எனக்கு பதில் சொல்லுங்க. கண்ணை மூடுனா மனுஷன் தெரியுமானா? தெரிய மாட்டான்ல. நிறைய பேரு சபைக்கு போகிறதுக்கு வழி இருந்தோம், சர்ச்சுக்கு போறதுக்கு டைம் இருந்தோம், சபை இருந்தோம், சபைக்கு போறதுல ஏன் தெரியுமா? அங்க போனா சில மனுஷங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இல்ல 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 மனுஷங்களை பார்க்க போகிற இடத்துல நமக்கு சமாதானம் கிடைக்காது. நம் கண்களை திறந்து பார்க்கிற மனிதர்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் நமக்கு செய்த துரோகங்களும் அவர்கள் நம்மை காயப்படுத்தும்படியாய் அவர்கள் பேசின வார்த்தைகளும் அவர்கள் நமக்கு செய்த தவறான காரியங்களும் தான் நம் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். அந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது நமக்கு வருகிற அந்த எரிச்சல், அந்த துக்கம், அந்த துயரம் நமக்கு இன்னும் வேதனையை கொண்டு வரும். ஆனால் திருச்சபைக்கு வந்து கண்களை மூடி என்னால் ஒருவரை பார்க்க முடியும். நான் கண்களை திறந்து பார்க்கிற மனிதனால் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை, என் கண்களை நான் மூடி மகிமையில அந்த பரலோக தேவனை நான் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் இறங்கி வந்து என் கண்களில் இருக்கிற கண்ணீரை எல்லாம் துடைத்து என் துக்கங்களை எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிற ஒரு வல்லமையுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என்கிறத விசுவாசிக்கிற மாத்திரம் உங்க எல்லாவற்றையும் மறந்து கண்களை மூடி அவரை பரலோக தேவனை பார்த்து
நம்ம பாடலாமா? கண்களை நான் மூடி உம்மை பார்க்கும் போது என் கண்ணீர் கவலை எல்லாம் எங்கோ மறைந்திடுவே. கைகளை நான் உயர்த்தி ஆராதிக்கும் போது என் பார சுமைகள் எல்லாம் எங்கோ மறைந்திடுவே. சேர்ந்து பாடலாம். கண்களை நான் மூடி உம்மை பார்க்கும் போது என் கண்ணீர் கவலை எல்லாம் எங்கோ மறைந்திடுவே. கைகளை நான் உயர்த்தி ஆராதிக்கும் போது என் பார சுமைகள் எல்லாம் எங்கோ மறைந்திடும். கையை உயர்த்தி சேர்ந்து எல்லாரும் ஆராதனை இயேசையா, ஆராதனை இயேசையா. சத்தம் கேட்கு. ஆராதனை இயேசையா, ஆராதனை இயேசையா, ஆராதனை இயேசையா, ஆராதனை இயேசையா. கைகளை பாடலாமா? கண்களை நான் மூடி உம்மை பார்க்கும் போது என் கண்ணீர் கவலை எல்லாம் எங்கும். கைகளை நான் உயர்த்தி ஆராதிக்கும் போது என் பார சுமைகள் எல்லாம் எங்கோ மறைந்திடுவே. எல்லாரும் சேர்ந்து கண்களை நான் மூடி உம்மை பார்க்கும் போது என் கண்ணீர் கவலை எல்லாம் எங்கோ மறைந்திடுவே. கைகளை நான் உயர்த்தி ஆராதிக்கும் போது என் பார சுமைகள் எல்லாம் எங்கோ. ஓ, கைகளை உயர்த்தி சந்தோஷமா ஆராதனை இயேசையா, ஆராதனை இயேசையா. நீங்க சொல்லி பாத்தீங்களா? வண்டர்ஃபுல். அழகா பாடி கைகளை உயர்த்தி தம்பிமார் எல்லாம் சேர்ந்து ஒரே குரலாய் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை இயேசையா, ஆராதனை இயேசையா. இப்படி கை தட்டி பாடலாமா எல்லாரும்? கமான். கைகளை தட்டி சொல்லலாமா? ஆராதனை இயேசையா, கண்களை நான் மூடி உம்மை பார்க்கும் போது என் கண்ணீர் கவலை எல்லாம் எங்கோ மறைந்திடுவே. கைகளை நான் உயர்த்தி ஆராதிக்கும் போது என் பார சுமைகள் எல்லாம் என் பார சுமைகள் எல்லாம் எங்கோ மறைந்திடுவே. என் காயங்கள் அது கொடிதாயிருந்தும் ஆற்றுகுறி என் தனிமையிலே ஏற்ற துணையாய் நீரே இருக்கின்றீர்களாமா. என் காயங்கள் அது கொடிதாயிருந்தும் ஆற்றுகுறீரே தனிமையிலே ஏற்ற துணையாய் நீர் இருக்கின்றீர். வறண்டவனாந்திரத்தில் என்னை காண்கின்றீர். எல்லோய் மனமிறங்கி மறுவாழ்வு தருகின்றீர். வறண்டவனாந்திரத்தில் என்னை காண்கின்றீர். எல்லோய் மனமிறங்கி மறுவாழ்வு தருகின்றீர். உங்க கிருபையினா தானே வாழ்கிறேன். அடிமை பெண்ணாகிய ஆகாரை போல துரத்தப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக,
நீங்கள் இருந்தும் உங்களை யாரும் கண்டு கொள்ளாதவர்களாக உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆவியோடு நீங்க சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை துக்கப்படுத்துகிற அந்த அசுத்த ஆவிகளை இப்பொழுது உன் குடும்பத்தை விட்டு நான் இப்பொழுது வெளியேற்றுகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தினால ஒரு சுகம், இயேசுவின் நாமத்தினால ஒரு பலன். இங்க வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை, கட்டப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்காக ஒரு விடுதலை அவர் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டவிழ்க்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஒரு மறுவாழ்வு, ஒரு சீரமைப்பு ஆண்டவர் இந்த கால நேரத்தில் அவர் ஒரு புது வாழ்வை உங்களுக்கு தர, புது கிருபையை உங்களுக்கு தர, புது ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை அவர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற விசுவாசியே கைகளை தட்டும்போது பரலோகத்தில் இருந்து இப்பொழுது இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால அப்பாவுக்கு நன்றி ஒரு ஆசீர்வாதமான மழையை வருஷிக்கப்படுவீராக. ஆராதனை இயேசுவையா, ஆராதனை இயேசுவையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அடிமை பெண் எந்த தேசத்திலிருந்து வந்தாங்க சொல்லி பார்க்கலாம். எந்த தேசத்திலிருந்து வந்தாங்க ஆகார்? சொல்லுங்க, கண்ணை திறந்து பாருங்க. ஆகாரை பத்தி பைபிள் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஆகார் எத்தனை பேருக்கு தெரியும்? படிச்சிருக்கீங்க இல்லையா? எந்த இப்போ ஒரு இந்திய தேசத்துல இருந்து அவர்கள் நார்த் இந்தியன்ஸ், ஆமா தானே? நார்த் சொல்லுங்க, வாங்க திறந்து நார்த் இந்தியன்ஸ் தான். அப்போ அவர்களும் இந்தியர்கள் தான். அப்போ ஒரு தேசத்துக்குள்ளேயே எங்க வேலை இல்லையோ, எங்க வேலை இருக்கோ, வேலை இருக்கிறவங்க வேலை இல்லாதவங்களை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் அடிமைப்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கிட்ட இருந்து முழுசா அவர்களை எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு ரூமை கொடுத்து, ஒரு வீடை கொடுத்து, அவங்க எவ்வளவு கஷ்டத்துல அவர்கள் வேலை செய்யறாங்கன்றத அந்த நார்த் இந்தியன்ஸ் கிட்ட நீங்க கொஞ்சம் போய் பேசுனீங்கன்னா அவங்க கஷ்டங்களை அவங்க சொல்லுவாங்க. கவனிங்க, இப்படி சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைன்னா கவனிங்க, புற தேசத்தார் அவரை வேற ஊர்ல இருந்து, இந்தியா மாதிரி இல்ல, வேற ஒரு ஊர்ல இருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் தான் யாரு? ஆகார். இப்ப கவனிக்கல, ஆகாரை கொண்டு வராங்க. இப்ப என்ன சொல்லி கொண்டு வராங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் நம்ம வேலை தரமா, வா உனக்கு வேலை செய்யறதுக்காக அடிமையாய் காசு கொடுத்து, அவங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ காசு கொடுத்து வேலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. யாருக்கு? சாராளுக்கு குழந்தை இல்லைன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அப்ப என்னன்றாங்கன்னா, இந்த அம்மா எனக்கு குழந்தை இல்ல, என் அடிமை பெண்ணாக ஆகாரை நான் உனக்கு இடம் தரேன், உனக்கு மனைவியா நான் கொடுக்கிறேன், அவரிடத்துல என்னுடைய சந்ததி பெருகட்டும். கொடுத்தது யாரு? அவசரப்பட்டு இந்த அம்மா எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர்களுக்கு குழந்தை வந்த உடனே அவர்கள் மீது வந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பொறாமை அவர்களுக்குள்ள என்னவா மாறுச்சுன்னா பிரிவினையை கொண்டு வந்தது. ஆகார் யூத பெண் கிடையாது. ஆகார் பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் சிறுமைப்பட்ட போதோ, அவர்கள் ஒதுக்கப்பட்ட போதோ, அவர்கள் கைவிடப்பட்ட போதோ, அவர்களுக்கு உதவ யாரும் இல்லை என்கிறத அந்த பரலோக தேவன் பார்த்த போதோ, நீ யூத பெண்மணியா இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, உனக்கு அந்த பரலோக தேவனை ஆராதிக்கிற அந்த ஒரு சுதந்திரம் உனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தகுதி உனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல,
நாள்ல உன் தனிமையை, உன் வெறுமையை, உன்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். தகுதியே இல்லை யாராவது வந்திருக்கிறீங்களா? நான் இந்த உலகத்திலேயே பெரிய பாவம் நான் செஞ்சிருக்கிறேன் பாஸ்டர், என் பழைய வாழ்க்கையெல்லாம் பயங்கர கொடுமையான பாவம் பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற தகுதி உன்னை பரிசுத்தப்படுத்தவில்லை. என் தேவனுடைய சிலுவையின் ரத்தம் தகுதி இல்லாத நம் அனைவருக்கும் அந்த ரத்தம் நீதிமான் என்கிற அந்தஸ்தையும் தகுதியையும் கொடுத்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, தகுதி இல்லாத ஆகாரை அவர் கரம் பிடித்து தூக்கினது போல இன்றைக்கு ஒருவேளை தகுதி இல்லாதவர்களா அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் என்ன தெரியுமா? யாரும் நம்ம மேல அன்பு செலுத்த மாட்டாங்க, யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. வீட்டிலேயே இருந்தா கூட ஒரு காரியமும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சீங்களா, உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை காண்கிற தேவன் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உங்கள் கண்களை தொட்டு துடைத்து உங்களுடைய எல்லா கண்ணீரையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனை பயமுறுத்துவது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, மனுஷனை பயப்படுத்துவது தெய்வம் அல்ல, மனுஷனுக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி போடுகிறவர் தான் தெய்வம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருங்க சொல்லுங்க, be courage, தைரியமா இருங்க, நம்ம தைரியமா இருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருங்க. ஏன்னா நமக்குள் இருக்கிற தேவன் அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனை பார்க்கிறோம் பெரியவர். ஆமென் சொல்லுங்க, பெரியவர் சொல்லுங்க, பெரியவர் பெரியவர் சத்தமா பெரியவர். ஹalleluya. பெரிய தந்தி அந்த பெரிய தேவனே நன்றியப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. கண்ணீரை காண்கிறார், கரலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். இருக்கிற இடங்களெல்லாம் உட்கார்ந்து பார்க்கணும், இடத்துல உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து கையில கட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீட்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கையில கட்டி சாத்தானை மீட்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். ஒரு நாளும் விலகிடா. கையில தட்டி நம் இயேசு. கவனிக்கிறேன், பக்கத்துல இருக்க கையில பிடிச்சு சொல்லுங்க. நம்ம பக்கத்துல இருக்க மைக்க பிடிக்க, நம்ம பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நம் இயேசு நல்லவன். சந்தோஷமா இருங்க. பக்கத்துல யாராவது சோகமா நினைச்சோம், அவரை பார்த்து சொல்லுங்க, நம்ம இயேசப்பா, இயேசு சாமி கெட்டவர் లేదు, இயேசப்பா நல்லவர். ஆமென். கையில உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். இயேசு நல்லவர்னா எப்படி பாடணும்? சந்தோஷமா அவங்க சிரிச்ச முகத்தை நல்லா காமிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சரி பாடலாம், நம் இயேசு நல்லவர். கையில தட்டி ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லமா, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீட்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நீங்க சொல்லுவீங்களா?
this. Let's do it. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். 1 2 3 சந்தோஷமா கைகளை தட்டி பார்க்கலாம். Holy Spirit. தேசத்தை சுதந்தரிப்போம், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கைகளை உயர்த்தி 3 முறை சொல்லலாமா? Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆனா சத்தமா சொல்லுங்க, thank you Jesus. We love you Jesus. We love you Jesus. Thank you Jesus. இயேசுவே, இயேசுயா, 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 இயேசுயா. ஹalleluya. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். Thank you Jesus. உமக்கு நன்றி ராஜா. Thank you Jesus. அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இறங்கி வந்ததற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் நம்மளுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக ஏறெடுத்து அப்பா நீர் எங்கள் மத்தியில் வாசமா இருக்கிறதற்காக நன்றி அப்பா. அப்பா நீங்க எங்கள் கைகளை பிடிச்சு எங்களோடு கூட இம்மட்டுமாய் வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா ஆராதனை முழுவதும் நீர் இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி. கண்ணீரை துடைக்கிற தேவன் ராஜா, எங்கள் கரங்களை பிடிக்கிற தேவன் நீர் அப்பா. அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ராஜா. அப்பா எங்கள் செவிகளை திறந்தருளுங்க அப்பா. அப்பா எங்கள் இருதயத்தை திறந்தருளுங்க. இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ராஜா பெயர் பெயராக உங்களுடைய கரத்தில்